ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டு இருக்கோம், தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? எங்க கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா? அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்ங்கிறையா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? 64 விழுக்காடுக்கு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்க, மீதி 36 எங்கே இருக்கு? அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம். நிலைப்பாடு தேர்தலில் இதே மாதிரி தனித்து போட்டியா இல்லது வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரிதான், ஒரே மாதிரிதான் அடிச்சுதான் போட்டிடுறோம். அது அரசியல் வியாபாரிகள், நாங்கள் போராளிகள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் பிசினஸ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது பல முறை அது நீங்களா சொல்றீங்க, இருக்கா இல்லையா? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். 3 பேரை சுட்டு கொன்னீங்க. ஏன் கொன்னீங்க? அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களா? ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை வந்தது? அவர்கள் தான் குற்றவாளிகளா? அதை சொல்லுமா அரசு? இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர்களா? அதை சொல்லுமா? அவர்கள் தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள், அப்படி ஏதாவது சொல்லுமா? ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்குல? அது காரணம் கேட்டா சொல்லணும்ல, விளக்கணும்ல. இப்ப நீங்க இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது ஒரு கிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது. ஒரு குற்ற வழக்குல ஒருத்தரை பேசும்போது விசாரிச்சு இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். அதை ஏன் செய்யல? அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க, அப்ப நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க. அதை விட வேலை என்னன்னு சொல்லுங்க. இப்போ தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட, உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யாரு? அது வெளிப்பட. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்க தானே குற்றத்தை செய்த, நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக. நீங்க பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான். எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்கு. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க, உங்க ஆளுகளை கடிக்கும் போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்க என் வீட்டில் நீ எதுக்கு நீ இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முத நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூர்ல தான் இருக்கேன். நீங்க அழைச்சி சொன்னாலும் அது பகிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்க இருக்க காவலருக்கு தொலைநகல்ல அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சதுக்கு நீ அடிச்சு என் வீட்டிலேயே அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன். 20 நாள் சிறையில் வைக்கிற நீ குற்றவாளி, நீ அக்யூஸ்ட். நீ என்னைய தண்டிச்சு என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீ போய் உன் தரம், உங்க ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த வழக்கில் உங்க நிலைப்பாடு என்ன சார்? கொண்டே கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்க தாயா இருந்தா திட்டிட்டு பேசாம படுப்பீல? சரி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் இருந்தாங்க. வரும்போது அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? யாரும் இல்ல, வயசான பெரியவங்க இருந்தவன வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டே அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை, வசவான வார்த்தை இல்லை, இழி சொல்ல பேசுறீங்க. போயிட்டீங்க. போனவொடனே ஒப்புக்கு ஒரு 4 பேர் 5 பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில விட்டு வெளியில விடுறீங்க. இங்க என்னன்னா, குற்றவாளிகள் கையில அதிகாரம் இருக்கிறதுனால நாடே குற்றச்சமூகமா மாற்றப்படுது. குற்றங்கள் சாதாரணமா நிகழுது. நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, அதை தவிர வழி இல்லாம போயிடுது. இயலாமைதான். சுட்டு பிடிக்கலன்னா அவன் வெளியில பேசினான்னா பல உண்மைகள் வந்துடும். அதுதானே. நீங்க இப்ப ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன? அந்த சங்கிலி திருடெல்லாம் சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. கை கால் உடைப்புலாம் நிறைய நடக்குதே சார். சாராயங்காய்ச்சி விட்டு 63 பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றம் இல்ல.
அது கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா, குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா 10 ரூபா கொடுப்போம், குடிச்சிட்டு பாடையில் படுத்துட்டீங்கன்னா 10 லட்சம் கொடுப்போம். அது திராவிட மாடல் பாலிசி. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காது. பிரிஞ்சு எங்க இருக்கும்? நீங்க நான் வந்து இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்க, எங்க தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய, அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சுட்டு தான் போராடினார். அப்படிதான் நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் வந்து இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும், புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்காது. அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்கறீங்க, கூட்டணி இல்லாம எப்படின்னு. ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? சட்டம் அதெல்லாம் இல்ல, எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு தேடல, யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் எங்க போறாங்க அப்படின்னு, நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதுல கூட எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவா இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்க விரைவில் எங்க சின்ன வந்தவொடனே அறிவிச்சு வேலை செய்வோம். அப்ப தெரிஞ்சிடும்ல. வாங்குவோம். நாங்க வாங்க போறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்ல, என் மக்களின் ஓட்டு தான் வாங்க போறோம். ஓட்டு பிஜேபி கிட்டயோ ஏடிஎம் கிட்டயோ டிஎம் கிட்டயோ ஓட்டு கேட்கல. நான் கேட்க போறது என் மக்கள்கிட்ட. அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்க வெளில போறோமே. தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்றோம். அது 101, 102 அப்படிதான் இங்க கதவு என்ன அப்படித்தானே போட்டிருக்கு, அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 தெரியாதவங்க 76, 77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காம என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான்? என்ன கதை இது? விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை கல்வியை கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீனு? அப்புறம் சம கல்வி, சம உரிமையெல்லாம் எதுக்கு பேசிட்டுக்கிற? அது வெட்டி பேச்சு. அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணும்னா எங்க கொள்கை நிலைப்பாடு? ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா கொடு. நான் புலியை கேட்டேன், தேசிய விலங்குன்னு மறுத்தீங்க. தேசிய மலர் தாமரை எதுக்கு ஒரு கட்சிக்கு கொடுத்தீங்க? பள்ளிக்கூடத்து போற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா தாமரைன்னு தெரியும். அந்த தாமரையே ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்து, உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க, ரெட்டலைன்னு கொடுத்துருக்கீங்க. ஒன்னு 75 ஆண்டுகளா ஒரு சின்னம் இருக்குது, 60 ஆண்டுகளா ஒரு சின்னம் இருக்குது. அடுத்த எப்ப எனக்கு சின்னம் வரும்னு தெரியாது, அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்க சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க, சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க, அதை ஜனநாயகம்னு வேற சொல்றீங்க. எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்க? இப்பதான் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்து பரிசுலாம் பல வந்து வாங்கிருக்கீங்க. 2 பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம், சம உரிமை சம வாய்ப்பு? அவர் என்னைய பார்க்க வரல, நான் அவரை பார்க்கணும்னு இல்ல, அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையா வர்றாரு, பாக்குறாரு. போய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.